நான் சொல்றேன். நம்ம பார்க்க போறது என்ன வீடியோனா பப்ஜிக்கு போட்டி பல்லு போன பாட்டி. ஆல்ரெடி ஜிடிஏ போட்டிக்கா வந்த ஒரு கேம் பத்தி பார்த்துருப்போம். இது வந்து பப்ஜிக்கு போட்டியா வந்த கேம். யாரு ப்ரோ அது பப்ஜிக்கு போட்டியா வந்தது? ஃப்ரீ ஃபயரா கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இல்ல, இது அதை விட ஒரு அட்டு கேம். தேவையில்லாத கண்டென்ட். இந்த வேலையை பார்த்து வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் சோனி தான். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? உண்மையா சோனி வந்து எப்படி இந்த வேலை பார்த்தாங்க, எப்படி இந்த கேம் வந்து உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்கிறதுக்கே இந்த கேம் வந்து மண்ணை கவிச்சு ஏன் இது இருக்கு யாருமே ஆடலன்றதான் இந்த விட ரோஸா பார்க்க போறோம். அதாவது சோனி தயாரிச்சு கேம் தான் கான்கர். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன வேகத்துக்கே வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு. இந்த கேம் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த கேம் க்ளோஸ் ஆச்சுன்னா பார்க்க போறோம். வழக்கம் போல ரோஸ்ட் பண்ண போறோம். என்ன பண்ணீங்கன்னா வீடியோல பார்த்துருங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக ஹைப் மட்டும் வந்திருக்கு, ஹைப் ஏற்றி விடுங்க. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்ணு பிடிச்சிருக்கு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தொடர்ந்து நான் போட முடியும். ஓர வசூல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ புரியுது கந்தசாமி. கான்கர்ன்ற கேம் மக்கள் யாரும் கேட்டாங்களா? யாருக்காவது வேணுமா? கேம் வந்து எனக்கு வேணும் கூடுன்னு கேட்டாங்களான்னா இல்லை. இந்த கேம் வந்து முழுக்க சோனியோட பேராசையால் உருவான ஒரு கேம் தான் இந்த கேம். அது சோனியின் பேராசை போட்ட ஒரு குட்டி. சோனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்சோல் இருக்குது. அது பத்தாதுக்கிட்டு கேம் ஃப்ரான்ச்சைஸி ஏகப்பட்டு இருக்குது. காட் ஆஃப் வார் தான் வந்து தான், லாஸ்ட் ஆஃப் அஸ் வந்து தான், அன்சார்ட்டடும் வந்து தான். இந்த மாதிரி சோனி பிளேஸ்டேஷன்ட்டு பல கேம் வச்சிருக்கான், நல்லா கட்டிக்கிட்டு இருக்கான். பட் சோனி என்ன ஒரு வைத்தச்சல் அப்படின்னா, என்னடா இது நமக்கு வந்து லைவ் சீரிஸ் கேம்ஸ் மட்டும் இல்லையே, இந்த ஃபோர்ட்நைட்டு, பப்ஜி, டெஸ்டினி இவங்களாம் வந்து காசு சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்களே, ஓவரா சம்பாதிக்கிறானுங்க. இதை விட பணம் சம்பாதிக்கணும்ட்டு சோனிக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருந்துச்சு, கண்ணு இருந்துச்சு. நம்மளோட கன்சோல் இருக்குல்ல, இதை வச்சு காசு சம்பாதிச்சிடலாம் அப்படியாது அப்படின்ட்டு பிளான். ஏன் பண்ணா சோனிக்கு தேவை இந்த ஒன் டைம் பர்ச்சேசிங் தேவை கிடையாது, இவனுக்கு தேவை மைக்ரோ டிரான்சாக்ஷன். உண்மையிலேயே இந்த லைவ் சீரிஸ் கேம் மூலியமா இந்த ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ற கேம் தெரியுமா? நம்ம விளாடுறோமே ஸ்டோரி கேம்ஸ், ட்ரிபிள் கேம்ஸ், இதுல ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற கேம்ஸை விட மைக்ரோ டிரான்சாக்ஷன்ல உருவாகிற காசுகள் தான் வந்து அதிகம். இது எப்படியாவது பணம் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. என்ன பண்ணி விட்டான், அதுக்காக கான்கர்ன்ற கேம் உருவாக்கணும்னு பிளான் போட்டுருந்தா. என்ன பிரச்சனைனா கேம் பண்ண ஆசை, பட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்பர் அவங்ககிட்ட இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற ஏகப்பட்ட டெவலப்பர் கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோரி கேம்ஸ் பண்றவங்க தான், ட்ரிபிள் கேம்ஸ் பண்றவங்க தான், சிங்கிள் பிளேயர் கேம்பெயின் பண்றவங்க தான். இதுக்கு ஏதாவது எக்ஸ்பர்ட்டா பிடிக்கணும் அப்படின்னு தேடும் போது தான் கலராத்தில் கண்ணென்று பட்டவர் தான் ஃபயர்வாக் ஸ்டுடியோஸ். ஆக்சுவலி இந்த ஃபயர்வாக் ஸ்டுடியோஸ்க்கு தெரியுமா, இதுலயே ஒரு முக்கியமான விஷயம். பஞ்சி ஸ்டுடியோஸ் தெரியும்ல, இந்த டெஸ்டினி அப்புறம் ஹாலோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பண்ண பஞ்சி ஸ்டுடியோஸ் தெரியுமா? அதுல வேலை பார்த்தவங்கலாம் அங்கிருந்து ஃபயர் ஆகி வெளியே வந்தவங்க, ஃபயர் ஆகி வாக் பண்ணவங்க, அதான் ஃபயர் வாக். எப்படி வச்சுதான் பத்தி இல்ல பேர அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அவங்க தான் வந்து வெளியே வந்து ஃபயர் வாக் அப்படின்ட்டு ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இது வந்து யாரு கண்ணில் பட்டுச்சோ இல்லையோ சோனி கண்ணில் பட்டுருச்சு. டெஸ்டி கேம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கும் இந்த மாதிரி கேம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளும் எல்லாம் கட்டிடலாம். அப்படியே இந்த பக்கம் வாப்பா அப்படின்ட்டு தோல் மேல கையை போட்டு கூட்டு வந்தா இந்த சோனி. ஒண்ணுமே இல்லையா, ஒரு நல்ல லைவ் சீரிஸ் கேம் வேணும், எல்லாரும் வந்து விளையாடி காய்ச்சா கொட்டணும், அதுக்கு ஒரு கேம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இவங்க பொண்ண பிளான் தான் வந்து கான்கர்னு பேர் வச்சுட்டு காலங்காலமா உட்காந்து கேம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபயர்வாக் ஸ்டுடியோஸ். சரியா சொல்லலாம், இதோட டெவலப்மெண்ட் டைம்ன்றது மொத்தம் 8 வருஷம். செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. 8 வருஷம் யோசிச்சு பாருங்க, 8 வருஷம் எவ்வளவு பெரிய விஷயம். ஒருத்தன் அப்பதான் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ண 10வது போயிருப்பான்ச்சுங்க. அவன் 10வது முடிச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கே போனதுக்கு அப்புறமா தான் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கேம் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த கம்பெனி டெவலப் பண்ண ஒருத்தன் டெவலப்பரோட பையனா ஒருத்தன் 10வது பச்சு தான் வச்சுங்களேன், அவன் வேலைக்கு போகும்போது கேம் ரிலீஸ் ஆயிருக்கும். இப்போ நானே போய் பேல் ஆயிட்டப்பா, என்ன கேம் வரலப்பா அடிட்டு என்னாச்சு அப்படின்னா ஃபயர்வாக் சேனல் தான் வெளியே வந்து அவங்க பஞ்சுல ஒர்க் பண்ணா இருந்தாலுமே அவங்க இதை வந்து செய்யாம ஒரு பொட்டன்ஷியல் ஒர்க்கும் போடல. இதெல்லாம் போட்டா காசு வரும் அப்படின்னு அவங்க பிளான் போடல. மேபி அது அறிவு இல்லாதனால தான் அவங்களை ஃபயர் பண்ணிட்டாங்க போல. இன்ஸ்லாம் இங்கே எடுத்த உடனே 8 வருஷத்துக்கு கேம் பண்ணோம், 8 வருஷத்துக்கு மாவு ஆட்டம்லாம் பிளான் போடல. இவங்க பிளான் போட்டது 2 வருஷமோ 3 வருஷத்துல கேம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிதான் பிளான் போடுது. ஆனா இந்த ஃபயர்வாக் ஸ்டுடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோனி கிட்ட காசை வாங்கிட்டு மாவு ஆட்டுறானுங்க ஆட்டினே இருக்கானுங்க. கேசரிக்குன்ற மாதிரி கேம் போட்டு கிணினே இருக்கிறானுங்க. என்ன போச்சு சோனி வரவளை காண்டாகி டே என்னதான் பிரச்சனை, ஏன்டா கேம் முடிக்க மாட்டேங்க சீரு முச்சுலாம் கேட்கும் போது தான் ஃபயர்வாக் ஸ்டுடியோஸ் வந்து நொண்டி சாங்ஸ் போயிருக்கானுங்க. கட்டிட மேஸ்திரி காரணம் சொல்ற மாதிரி கலவை கலக்க ஆள் இல்லைங்க, மண்ணு ஜெலிக்க ஆள் இல்லைங்க, ஜெல்லி பொறுக்கி போட ஆள் இல்லைங்க, என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பூசலை பண்றதுக்கு ஆள் இல்லைங்க அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு காரணம் சொன்னதுனால உங்களுக்கு தேவை என்ன ஆள் தானே, நான் ஆளு ரெக்ரூட் பண்றேன்ட்டு சோனி வந்து பல பேர் ரெக்ரூட் பண்ணி கேம்ல ஒர்க் பண்ண வச்சான். பட் அப்படி பண்ணி கூட கேம் முடியாது 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆயிடுச்சா கேம் ஒழுங்கா வந்து கேட்டீங்கன்னா அதான் இல்லை. This is very bad man.
I never expect this from you. கேம் வந்து ரிலீஸ் ஆயிருது எப்போ அப்படின்னா போன வருஷம் ஆகஸ்ட் 23க்கு கேம் வந்து ஸ்டோருக்கு வந்துருச்சு. எதுக்கு அப்படின்னா நாட் ஒன்லி பிளே ஸ்டேஷன், அவனுக்கு தெரியும் பிளே ஸ்டேஷன்ல மட்டும் விட்டா அது கேம் லாபம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு அதை என்ன பண்ணிருக்கான் ஸ்டீம்லயும் எப்படியும் விட்டுருக்கான், அதாவது பிசிக்கும் பிளே ஸ்டேஷன் 5க்கும். இதுதான் இனிஷியல் பிளான். கேமை லான்ச் பண்றோம் கல்லா கட்டுறோம் அப்படின்னு பிளான் போட்டுருக்காங்க. ஆனா கேம் லான்ச் பண்ண உடனே படுகு போட்டு பாடையில போயிருது. பார்த்தாச்சா முடியலாமா முடியாச்சு. நீ என்ன சொல்றீங்க ப்ரோ, 8 வருஷமா கேம் பண்ணி என்ன இப்படி ஆயிடுச்சு கேட்டீங்க அப்படின்னா அப்படிதான். கேம் ரிலீஸ் ஆன உடனே எத்தனை பேர் கேம் ஆனீங்க தெரியுமா? ஸ்டீம் எத்தனை கவுண்ட் வச்சு தெரியுமா? 697 பேர் தான் வந்து ஆயிட்டு இருந்திருக்கானுங்க கரண்ட் டைமா. அதுவும் ஆனவங்கள பாதி பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ இந்த கேம் வந்துருச்சு, கேம் வாங்கி விளையாடணும், ஐயோ கேம் கொடுக்க அப்படின்லாம் கிடையாது. ஆனவன்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டவன், இந்த கேமுக்கு ரிவ்யூ சொல்றோன்ட்டு பத்திரிக்கை ஆசைறவன், அப்புறம் அந்த கேம் டெவலப் இருக்கு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இவ்வளவுதான் ஆடினதே தவிர எவனுமே பொதுமக்கள் பெரும்பாலும் போய் ஆடவே இல்லை. நான் சொல்லிட்டா வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப கேவலமா ஓடாத கேம் தெரியுமா? ஈட்டி தான். அட்டாரி 2600 ரிலீஸ் ஆன கேம் தான் ஈட்டி. வீடியோ கேம் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப அட்டு கேவலமாக ரிலீஸ் ஆகி கேம் வந்து வாங்கலை விற்கலன்ட்டு அந்த கேம் கம்பெனியை பள்ளம் தோண்டி குழி தோண்டி போச்சானுங்க கேம் கார்டு ரெஜிஸ்டர். அப்படிப்பட்ட கேமு விற்று எத்தனை யூனிட் தெரியுமா? 2.6 மில்லியன்ல இருந்து 2.7 மில்லியன் வந்து வித்துருக்கு, யூனிட்ஸ் வித்துருக்கு அந்த கேம் கேட்ரேஜ். பட் இது எவ்வளவு தெரியுமா? 25,000. பாஸ் 25,000 மில்லியனா? மில்லியன்லாம் இல்ல, வெறும் 25,000 தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. டீம்ல 10,000 பேர் வாங்கியிருக்கானுங்க. அதை தாண்டி எப்பிக்கு, அதை தாண்டி பிளேஸ் ஸ்டோர் தாண்டி வாங்கினதான் மிச்சம் சொல்லலாம். என்னடா இது டே, என்னடா 1 மில்லியன் கூட வரலையடா, என்னடா 1/2 மில்லியன் கூட வரலையடா, என்னடா இது? உண்மையிலேயே வீடியோ இண்டஸ்ட்ரியிலேயே அட்டு ஃபிளாப் பண்ண கேம் இந்த கேம் தான். இது பார்த்தீங்கன்னா லைவ் சீரிஸ் கேம். லைவ் சீரிஸ் கேம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப காலம் கேம் வந்து ஓடினே இருக்கும் ஆன்லைனில். இவங்க அப்டேட்னு அப்படியே விட்டுட்டு இருப்பானுங்க, புதுசாக கேரக்டர் கொண்டு வருவானுங்க, ஸ்கின்னு இதெல்லாம் கொண்டு வருவானுங்க, எதாவது மெகாஷனில் விட்டு காசு சம்பாதிப்பானுங்க. இதனால கேம் வந்து காலம் ஓடிட்டே இருக்கும். பட் இந்த கேம் எத்தனை ஓடி தெரியுமா? எத்தனை நாள் சர்வீஸ் தெரியுமா? 11 நாள். வெறும் 11 நாள் மட்டும் இருந்த கேம் தான் இந்த கேம். ஆகஸ்ட் 23 ரிலீஸ் பண்றானுங்க, செப்டம்பர் 6 க்ளோஸ். என்ன காமன்னா பார்த்துருக்கான் சோனி, எவனாவது வாங்குவாங்களா கேம் மூடுதப்பா அவனு பார்த்துருக்கான். எவனுமே வாங்கல, கேம் ஓடல. 10க்கு எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சானுங்க, இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்ட்டு. காண்டாய் போன சோனி இந்த கருமுச்ச கேமுக்கு சர்வரை மெயின்டைன் பண்ணுமா, போங்கடா முடியாதுட்டு எல்லா கேமையும் முடித்து போட்டு இந்த வாங்கின 25,000 பேர் இருக்கும், காசுங்களே வச்சுக்கங்க அப்படின்ட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டா சோனி. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏண்டா 8 வருஷம் ஒர்க் பண்ணி வெறும் 11 நாளே இத்து முட்டியா அந்த கேம். ஏன் சில பேர் சொன்னாங்க அந்த டைம் கேம் வந்து போயிட்டு திரும்ப மறுபடியும் வரும், சரி பண்ணிட்டு திரும்ப கொண்டு வருவாங்க பாருங்க அப்படின்னாங்க. கடைசியாக அந்த கேம் வரல. இவங்க சொன்னது ரூமராகவே போயிடுச்சு. இந்த கேமோட ஃபெயிலியருக்கு என்னெல்லாம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோட கேம் கேரக்டர்ஸும் கேம் லெவல் டிசைன்ஸும் தான். உண்மையாக சொன்னால் அந்த கேமில் ஒரு நல்ல கேம்னா வெல் குக்குடு கேம், நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எந்த பக்கு கிளிச்சுன்னு பெருசாக இல்லை. இந்த மாதிரி மரண மொக்க வாங்கின பெரும்பாலான கேம்கள் கெட்ட பேர் வாங்கினது கிளிச்சு பக்கால தான். பட் இது கிளிச்சு எல்லாம் பக்கு இல்லை, கேம் ஆனால் அழகாக ஆடலாம், அழகாக இது பண்ணலாம். பட் இங்கே பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா கேம் லெவல் டிசைன்லையும் கேரக்டர் டிசைன் தான். இது ஒரு ஆக்சுவல் ஹீரோ ஷூட்டிங் கேம். ஹீரோ ஷூட்டிங் கேமில் ஹீரோ தான் அழகாக இருக்கணும். பண்ணி கேரளா எனக்கு தெரியுமா, பழைய பல்லு போன பாட்டி, இது ஒரு ஹீரோ பையனா அப்படி இல்லை. இது அது கதையின் நாயகன், கதை நாயகன்றதுக்கு காந்திமதியும் வந்து ஒரு ஆக்டர் தான். எவனாவது காந்திமதிக்கு கட்டணம் வச்சு பாதசம் பண்ணிருக்காங்களா? ஏன் நம்ம கோவை சரலா கூட தான் செம்மீன் படம் அடிச்சாங்க, அதுக்கு எவன் ஒருத்தன் கட்டோட்ட இது பால்பிசம் பண்ணானா 9,000 மட்டும் பணம் ஒரு படத்துக்கு, அதோட ஈத்து முட்டானுங்க. டோராக்கு ஊற்றி டோரா கட்டா போயிடுச்சு. நக்கல்யா அவனுக்கு. ஹீரோனா அது அப்படிதான். இதுதான் நம்ம புரட்சிகரமா பேசினாலுமே அது அப்படிதான் இருக்கு. ஹீரோனா ஆக்ஷன் பண்ணுவாருப்பா, அப்படிதான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? இது வியாபாரம், இங்க இருந்து கொள்கை பேச முடியாது இல்ல. கெட்டதா சொல்றது என்ன பிரச்சனை? பழைய பல்லு போன பாட்டி, பயங்கரமான ஆன்டி, ஒரு லெவலுக்கு மேல போய் குப்பை தொட்டியெல்லாம் ஒரு கேரக்டரா வச்சிருக்காங்க அந்த கேமுக்குள்ள. குப்பை தொட்டி என்னது இது? இதே பார்த்தீங்கன்னா பவரும் முக்கியமானது. இப்போ மார்வல் ரெவல்ஸ் கேம் வந்து ஆடிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த கேம்ல வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு பவர் இருக்கும். பவர் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அதுக்கு மெத்தடு அப்படின்னு இருக்கலாம். ஆனா அடிக்கும் போது லைஃப் குறையிறது, லைஃப் ஏறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆஸ் யூசுவல் சேமா தான் இருக்கும். முன்ன பின்ன எல்லாமே ரொம்ப சேமா தான் இருக்கும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டருக்கு பவர் அதிகமா இருக்கும், ஒரு கேரக்டருக்கு பவர் கம்மியா இருக்கும். எல்லா கேரக்டருமே மனசு நிக்கிற கேரக்டராகவே இருக்காது. இட்லி கூட மாட்டினா மாதிரி இந்த ஆன்டி இருக்காங்க தெரியுமா, இது ஒரு கேரக்டர். அதே மாதிரி கடிகாரத்தை கண்ணாடியா மாற்ற மாதிரி ஆன்டி இருக்காங்க தெரியுமா, பஞ்சு மிட்டாய் தலை மாதிரி இருக்கு, இது ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஓ கல்ச்சரை ஃபாலோ பண்ற மாதிரி ஓ கல்ச்சரை ஃபாலோ பண்ற மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து கேம்குள்ள இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா அந்த டைம் வந்து ஓக்கு ஒரு எதிர்ப்படையில் இருந்து தெரியுமா, அந்த டைம்ல பூமாக நேரத்தில் இந்த கேம் வந்தால இதையும் அடிச்சானுங்க, இந்த
கேம் விளையாடக்கூடாது, பைக்காட் பண்ணுங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டானுங்க. இது ஒரு பிரச்சனை இருந்தாலுமே இந்த கேம்ல பிளேயர் கவுண்ட்டும் ஒரு பெரிய பிரச்சனை. முக்கியமா இவங்க பண்ண இந்த மார்க்கெட்டிங் மிகப்பெரிய பிரச்சனை. இது என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் கேம், இதுதான் முதல் ஹீரோ ஷூட்டிங் கேம் அப்படின்னா பரவாயில்ல. இதுவுமே ஒன் ஆஃப் த ஷூட்டிங் கேம் தான். இது மார்க்கெட்டுக்கு வரும் பொழுது ஆல்ரெடி ஃபோர்ட்நைட் இருக்கு, ஆல்ரெடி பப்ஜி இருக்கு, ஓவர்வாட்ச் 2 இருக்கு. ஓவர்வாட்ச் 2 தான் என்னோட டைரக்ட் காம்படிட்டர். அவனுக்கு எனக்கு தான் போட்டி. இது எல்லாமே ஆல்ரெடி வந்து பழந்து கொட்டை போட்டானுங்க, ஏகப்பட்ட ஆளும் பிடிச்சி வச்சுட்டானுங்க. என்ன காமெண்ட்னா இது எல்லாமே ஃப்ரீ, முக்கியமானது ஃப்ரீ. இவன் என்ன பண்ணி விட்டான், கேம் வந்து காசு கொடுத்து விட்டான். கிட்டத்தட்ட இவன் சோனி வந்து இந்த காட் ஆஃப் வார்லாம் விற்பான் தெரியுமா, அந்த ரேட்டு கிட்ட வித்துட்டான். 40,000 கிட்ட இந்த கேமோட பிரைஸ் போட்டான். இப்போ என்ன ஆச்சு, இந்த கேம் வாங்கணும் விளையாடணும் ஆசைப்படுறேன் அவனுமே. இது ஸ்டோரி கேம் கிடையாது, எப்பனா ஆடிவாங்கலாம் கிடையாது, அப்பா ஆடுறது தான். முதல்ல வர கேமுக்குள்ள பிளேயர் வரணும்னா காசு கொடுத்து வாங்கி வரணும். அந்த காசு கொடுத்து வாங்கி வந்தவனா 25,000 பேர். 25,000 பேரை வாங்கிட்டு வந்து எனி டைம் ஆன்லைன் இருப்பான் கிடையாது, எப்பயாவது தான். அப்படின்னா கேம்ல மேட்சே ஃபிக்ஸ் ஆகாது. மேட்ச் ஃபிக்ஸ் ஆனாலும் அடுத்து 2-3 ஆளுங்க வருவாங்க விளாட முடியும். இப்போ ஆளே இல்லாதனால, சர்வரில் ஆளே இல்லாதனால, புதுசா காசு போட்டு கேம் வாங்கி வரனால விளையாடவே முடியல. நிறைய பேருக்கு மேட்ச் ரூமே கிரியேட் ஆகல. யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்ல இதோட ஃபேமஸான அதிக பிளேயர் கொண்டு இருக்கிற பல கேம்கள் ஃப்ரீயா இருக்கும் பொழுது எவனாவது இந்த கேமை காசு கொடுத்து வாங்குவானா? இது என்னன்னா 8 வருஷம் இவங்க வந்து மாவாட்டினதுல இவங்க பிளான் பண்ணி இனோவேஷனா பிளான் பண்ண எல்லாமே ஆல்ரெடி ஏகப்பட்ட கேம்களை வந்துருச்சு. இதை வந்து காமிச்சு எல்லாமே பழையசாகி போயிடுச்சு. சரியா சொன்னா வேற மாதிரியான ஃப்ரீ கேம்ஸ் இதெல்லாம் தான் பல பெஸ் ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. இது என்னாச்சு, யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலனால சோனிக்குமே இதை வந்து விளம்பரம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிலாம் என்ன இல்லாமல் போயிடுச்சு. இந்த காரணங்களாம் என்னாச்சு அப்படின்னா கேம் வந்து படுத்துருச்சு. இப்போ கேம் படுத்துல என்னாச்சு அப்படின்னா ஃபயர்வாக்ஸ் ஸ்டுடியோஸ் மேல சோனி செம்ம காண்டாயிட்டான். ஏன்டா 8 வருஷமோட காசு போட்டு சோறு போட்டு வளர்த்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு காண்டாயிட்டானுங்க. சும்மா இல்லைங்க, 100 மில்லியனுங்க, 100 மில்லியன் USD காசு போட்டு கேம் பண்ணிருக்கான். இதுல 1% கூட திரும்ப வரல, ரிட்டர்ன்ஸ் வரல அந்த சோனிக்கு. இதை வேற கேம் வந்து க்ளோஸ் பண்ணி காசு ரீஃபண்ட் பண்ணிட்டான்ல, 0% ரிட்டர்ன்ஸ் 0% ஆகி போச்சு. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா ஃபயர்வாக்ஸ் ஸ்டுடியோஸ் என்ன பண்ணிட்டானுங்க, அதுல இருந்து எல்லாருமே வெளியே போனா ஆணிப்புலாம் போதும், எல்லாம் வெளியே போ அப்படின்ட்டு மொத்த பேரையும் வெளியே தூக்கி அந்த கம்பெனியை ஷோன் பண்ணிட்டான் சோனி. பாத்தீங்கல்ல, கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணும். இப்படி மாவாட்டிட்டு இருந்தா இன்னைக்கு முடியாது. இதை வந்து பாத்தீங்க சோனியோட பேராசையுமே இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஃபயர்வாக்ஸ் ஸ்டுடியோஸ் வந்து அவ்வளவு பெரிய கம்பெனிலாம் இல்ல. அது முதல்ல ஆரம்பம் சின்ன கம்பெனி தான். அவங்களால என்ன முடியுமோ அதை படிக்கிறாங்க. இதே ஒரு சிங்கிள் பிளேயர் கேமோ இல்ல ஏதாவது ஸ்டோரி பேஸ் ஒரு கேமோ கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா 2 வருஷம் 3 வருஷம் முச்சு கொடுத்துருப்பாங்க. சோனிக்கும் நல்ல பேர் கிடைச்சிருந்திருக்கும் அந்த கேம் மூலியமா. பட் எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதான் பண்ணணும், எல்லாரும் சம்பாக நானும் பண்ணோம் அப்படின்னு பேராசை இறங்கினதுனாலதான் இப்படி ஒரு நஷ்டத்தை சந்திச்சாங்க சோனி. 100 மில்லியன். கோவிந்தா கோவிந்தா. இதே மாதிரி நீங்க வந்து ஒரு வீடியோ கேம் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு லட்சம் கொடுக்குறீங்க, ஒர்க் நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணமா கண்டிப்பா இந்த கேம் இருக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி கேம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு. ஏதாவது எடுத்த உடனே சின்னதாக ஆரம்பிக்கணும். சின்னதாக ஆரம்பிச்சு அது ஓகே அப்புறம் அடுத்து பெருசா போகணும். எடுத்த உடனே பேச கால் விப்ப இறங்கினா கடைசியில கால் வலி வந்து படுக்கதான் மிச்சம். எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. இதே பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிசில் காப்பி தான் ரொம்ப மோசம். அந்த கேம் ரிலீஸ் ஆகும் நான் பார்த்துருக்கேன். இந்த கேமோட ஆக்சுவல் பிரைஸ் $40. பட் என்ன பண்ணானுங்க, $1 அப்படின்னு செக்யூரிட்டி யாராவது வாங்கிப்பா தம்பிங்களா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு யாருமே சீண்டாத அந்த கேம் கேஸ் அந்த கேஸ் காசு ரிட்டர்ன்ஸ் இருக்காத அளவுக்கு தண்டமா காரணிச்சு இந்த கேமோட பிசில் காப்பிலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஓகே சோலஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த பப்ஜிக்கு போட்டி பல்லு போட பாட்டியா நம்ம சோனி இந்த களம் இறங்கின இந்த கான்கர் கேம் பத்தி பார்த்துருப்போம். இந்த கான்கர்ன்றது என்னதான் ஒரு காமெடியா ஒரு இதுவாக இருந்தாலுமே இது வந்து கேம் டெவலப்மெண்ட்டுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்படிலாம் கேம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். அப்புறம் வந்து இதே மாதிரி என்ன கேம் ரோஸ் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்தது போட ரோஸ் போட ட்ரை பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், லைக் பண்ணுங்க, கீழே ஹைப்பர் பண்ணிருக்கோம், அப்புறம் ஹைப்பர் கொடுங்க. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.